ரூபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஃபுல்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்லையும் முதலீடு பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம சொல்றதுக்கான இது வீடியோ கிடையாது. நான் ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. எந்த ஒரு முதலீட்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய சொந்த முடிவே ஃபைனல் டெசிஷனாக இருக்கணும். சரி, இதில் டிடிஎஃப்சி டெபாசிட் பற்றி நம்ம என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாவே இருக்கு. மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இப்படி ஒரு நிறுவனம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் கூட இருக்கலாம். அப்படி தெரியல அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் எவ்வளோ வட்டி விகிதங்கள் இவங்கெல்லாம் அதிகமாக கொடுக்குறாங்க, இதில் இருக்கிற சாதகமான விஷயம் என்ன, பாதகமான விஷயம் என்ன, ஸோ இதெல்லாம் எல்லாமே நம்ம எலிஜிபிலிட்டி, இதில் லோன் ஃபெசிலிட்டியும் இருக்குது, எவ்வளோ கொடுக்குறாங்க வட்டி, எவ்வளோ மாதம் நமக்கு கிடைக்கும் அல்லது மொத்தமாக எவ்வளோ கிடைக்கும், இது எல்லா விஷயங்களுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டிடிஎஃப்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 1975 செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது தமிழ்நாடு அண்டர்டேக்கிங்ல இருக்கிற நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, அதாவது என்பிஎஃப்சின்னு சொல்லுவோம். பேங்க் அப்படின்னா நீங்க டிரான்சாக்ஷன்ஸ் மற்ற எல்லா இதுவுமே பண்ணுவீங்க. இதுல இவங்க ஃபிக்ஸட் டெபாசிட், அதுக்கு உண்டான வட்டி விகிதங்களை வேறு வேறு முறைகளில் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் விஷயம். இவங்க ஆல்ரெடி கிட்டத்தட்ட 10,434 கோடி ரூபாய் டெபாசிட்டா வாங்கியிருக்காங்க மக்கள் கிட்ட. மார்ச் 31 வரையிலானது 2025. இதே 2024 பார்த்தீங்கன்னா 9,669 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல முதலீடு பண்றவங்க மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. அடுத்தது இதுல 2 டெபாசிட் மெத்தட்ஸ் வச்சிருக்காங்க. ஒன்னு பிஐபிஎஸ், பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஸ்கீம், அதாவது இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஒரு வயசானவங்க அல்லது ஒரு நார்மலான பீப்புள்ஸ் ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் பண்ணிடுவாங்க. மாசம் எனக்கு வட்டி விகிதங்கள் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்கீம், இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் 2 மெத்தட் இருக்கு. மாசம் எடுக்கலாம், குவார்டர்லி வைஸ் 3 மாசத்துக்கூடவையும் எடுக்கலாம், அல்லது வருஷமும் நம்ம வட்டி விகிதங்களை எடுத்துக்கலாம். ஸோ இது நார்மலா ரெகுலரா ஒரு இன்கம் மாசம் வேணுங்கிறவங்களுக்கு. அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எம்எம்எஸ் அப்படிங்கிற ஸ்கீம், மந்த்லி மல்டிப்ளையர் ஸ்கீம். நார்மலாக ஃபிக்ஸட் டெபாசிட்ல முதல்ல இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. என்னன்னா நீங்க ஒரு 5 லட்ச ரூபாயோ 1 லட்ச ரூபாயோ கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவீங்க. அது அந்த வருடத்துடைய முடிவில், அதாவது நீங்க ஒரு வருஷத்துக்கு போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துடைய முடிவில் அசல் வட்டி ரெண்டும் சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ சேம் அதே மாதிரியான ஒரு விகிதத்துல தான் இவங்க கொடுக்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுல கொஞ்சம் பெனிஃபிட்ஸும் இருக்கு. லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணணும். இடையில அப்படின்னா எடுக்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பா எடுக்க முடியும். 5 வருஷத்துக்கு போட்டிருந்தீங்கனாலும் சரி, 3 வருஷத்துக்கு போட்டிருந்தீங்கனாலும் சரி, உங்களுடைய பணத்தை இடையில கூட எடுத்துக்க முடியும். நிறைய வங்கிகள்ல இந்த முறைகள் இருக்கு. பிக்சட் டெபாசிட்னாவே மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இடையில எடுக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிறாங்க. கண்டிப்பா எடுக்க முடியும். அதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அது என்னென்ன ஸ்கீம்ங்கிறத நீங்க முதலீடு பண்றதுக்கு முன்னாடி விசாரிச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் அது உங்களுக்கு பெனிஃபிட்டபிளா இருக்கும். சரி, இதுக்கான எலிஜிபிலிட்டிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் தனி நபராக இருக்கலாம், அல்லது சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களாக இருக்கலாம், ஜாயின் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸாக இருக்கலாம். ஜாயின் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுங்கிறது ஹஸ்பண்ட், ஒய்ஃபு அண்ட் பிரதர்ஸ், இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். மொத்தமாக மேக்ஸிமம் 2 பேர் தான் இருக்கணும் இதில் ரூல். அடுத்தது ஹெச்யூஎஃப், ட்ரஸ்ட் இருக்கலாம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் யார் வேணாலும் முதலீடு பண்ணலாம். ஆனால் இதில் மினிமம் டெபாசிட் அமௌண்ட்டு 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் தான் நீங்கள் மினிமமே டெபாசிட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்கிறது அதனுடைய ரூல்ஸ் பற்றி பார்த்துக்கோங்க. மினிமம் 50,000 ரூபாய். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், பவர் ஃபைனான்ஸ், அரசுடைய நிறுவனத்துடன் தான் இதுவும். அதில் மினிமம் டெபாசிட் 1 லட்சம் ரூபாய். அந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்ததுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறது தான். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுடைய இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க, வெப்சைட்டில். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். பேன் கார்டு ஜெராக்ஸு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அட்ரஸ் ப்ரூஃபு அண்ட் கேஒய்சி ஃபோட்டோகிராஃப். ஏன்னா நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணுறதுனால நீங்கள் தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கான இது. அது சப்போஸ் உங்களுக்கு இந்த டேக்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் 15G அல்லது 15H அப்ளிகபிளாக இருந்தால் மட்டும் அந்த ஃபார்ம் தேவை. கேன்சல்டு செக் அல்லது பேங்க் பாஸ்புக் காப்பி IFSC கோடோட இருக்கிற மாதிரி. சரி, இதில் எவ்வளோ வட்டி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பேங்க்ல கிடைக்கிறத விட இதில் வட்டி விகிதங்கள் அதிகம் தான். இதில் நார்மலாக ஒரு சீனியர் சிட்டிசன் வச்சுக்கோங்க, 60 வயதுக்கு மேற்பட்டவருக்கு சொல்கிறேன், 60 வயதுக்கு குறைவாக இருக்கவங்களுக்கும் சொல்லிடுறேன். ஒரு 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறதா வச்சிங்கன்னா மாதம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணிடுறீங்க. மாதம் உங்களுக்கு
ரூபாய் கிடைக்கும். 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு 8.75% வட்டி கொடுக்குறாங்க. நார்மல் பீப்புளா இருந்தா அவங்க 1 லட்சம் ரூபாய் போட்டாங்கன்னா மாசம் பிஐபிஎஸ் ஸ்கீம் செலக்ட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா மாசம் 688 ரூபாய் உங்களுடைய கைக்கு வரும். மொத்தமா ஒரு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா, வழங்க நார்மலான டெபாசிட் 5 வருஷம்னா 5 வருஷம் முடிஞ்சு, 3 வருஷம்னா 3 வருஷம் முடிஞ்சு அசலும் வட்டியும் திருப்பி தருவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்கீம்ல வந்து ஒரு 50,000 ரூபாய் நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 77,077 ரூபாய் கிடைக்கும். அதாவது வட்டிங்கிறது 50,000 ரூபாய்க்கான வட்டி 5 வருஷத்துக்கு 27,077 ரூபாய் உங்களுக்கு வட்டியும் சேர்த்து இந்த தொகையை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்ல நார்மல் பீப்புள் நான் வந்து 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றேன் அப்படின்னீங்கன்னா அவங்க 5 வருஷம் கழிச்சு 50,000 ரூபாய் 50,426 ரூபாய் வட்டியா கொடுப்பாங்க. 8.25% வட்டி விகிதம். ஸோ 50,000 ரூபாய் உங்களுக்கு வட்டியே கிடைச்சிடும் 5 வருஷத்துல. மொத்த அமௌண்ட் நீங்க போட்ட 1 லட்சம் அசல் வட்டி எல்லாம் சேர்த்து 1,50,426 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது உங்களுடைய கேஷ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க. இதுல லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இதுல வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சில பிக்சட் டெபாசிட்ல மட்டும்தான் கொடுக்குறாங்க. எல்லா பிக்சட் டெபாசிட்லயும் இந்த ஸ்கீம்ஸ் கிடையாது. அதிகபட்சமா 75% நீங்க முதலீடு பண்ண தொகையில 75% வரைக்கும் தர்றாங்க. ஆனா இதுல இருக்கிற ஒரு ரூல் என்னன்னா ஆரம்பிச்சு 3 மாசத்துக்கு பிறகுதான் நீங்க லோன் எடுக்க முடியும். அண்ட் இதுல லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாமே அப்பத்த அப்டேட்டை நீங்க பாத்துக்கிறது நல்லது. பிளஸ் நீங்க வந்து அது என்னென்ன அமௌண்ட் ஸ்லாப் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது என்கொயரி பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெபாசிட் 5 லட்சம் ரூபாய் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 3,75,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் 5 வருஷத்துக்கு நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன், எனக்கு இடையில பணம் தேவை அப்படின்னா முதல் 3 மாதத்துக்கு நீங்க வந்து உங்களுடைய டெபாசிட் பணத்தை எடுக்க முடியாது. ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா டெபாசிட் பண்ணவர் இறந்துட்டார்னா மட்டும் எடுத்துக்க முடியும். அந்த 3 மாதத்திலிருந்து 6 மாதத்துக்குள்ள எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அசலை திருப்பி கொடுத்துருவாங்க. 6 மாசத்துக்கு பிறகு என்ன அப்படின்னா ஒரு சின்ன பெனால்ட்டி போட்டு கவர்மெண்டோடைய கைட்லைன்ஸ் படி ஒரு சின்ன பெனால்ட்டி போட்டு உங்களுக்கு அசல் வட்டியும் சேர்த்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அது என்ன பெனால்ட்டி ரேஷியோ அப்படிங்கிறது உனக்கும் தகுந்த மாதிரி மாறும். ஸோ அதைய அப்பத்த அப்டேட்டை நீங்க பார்த்துக்கோங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்துக்குடைய கேள்வி. ஆஃப்லைன் மெத்தட் மட்டும்தான் இருக்கு. இதுல இருக்கிற பாதகமான விஷயம் என்ன அப்படின்னா ஈஸியா எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு தான் நினைப்பாங்க. பேங்க் இருந்தா பக்கத்துல இருக்கிற பேங்க் போகலான்னு நினைப்பாங்க, அல்லது ஆன்லைன்ல டெபாசிட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. இதுல வந்து ஆன்லைன்ல பண்ண முடியாது. இதனுடைய பிரான்ச்சும் சென்னையில தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க அவங்களுடைய இணையதளத்துல தான் போயிட்டு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு பேமெண்ட்டுமே வந்து செக்கா தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அல்லது நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் இந்த மாதிரியான மெத்தட்ல இது பண்ணலாங்கிறாங்க. ஸோ கேஷ் டெபாசிட் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பொருள் கொடுத்தீங்கனாலும் நீங்க ஒரு பேங்க்லேயே போய் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா நீங்க கொடுத்த உடனே உங்களுக்கு உண்டான பாண்டு வந்து கையில கொடுத்துருவாங்க. நீங்க 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி கையிலேயே வாங்கிட்டு வரலாம். ஆனா இதை கொண்டு போய் நம்ம ஆஃப்லைன் அப்படிங்கும்போது அப்ளிகேஷன் எல்லாம் அட்டாச் பண்ணி அந்த பிரான்ச்சுக்கு நம்ம அனுப்பி அதுக்கப்புறமா தான் வருது அப்படிங்கிறது சிலருக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனை கொண்டு வரும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் என்ன நினைப்போம், கொடுத்த பொருளுக்கு உண்டான டாக்குமெண்ட் வேணும்னு தான் நினைப்போம். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தோணுது. ஸோ அந்த அப்ளிகேஷனை சென்னை ஆஃபீஸுக்கு சென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய அண்டர்டேக்கிங்கில் இருக்கிற அரசு நிறுவனம். மாதம் உங்களுக்கு இதன் மூலமாக வட்டி விகிதங்கள் வாங்கிக்க முடியும். அல்லது மொத்தமாகவும் கூட்டு வட்டி தனி வட்டி 2 விகிதத்திலையுமே நீங்க இதுல வாங்கிக்க முடியும். இதுல லோன் ஃபெசிலிட்டியும் இருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் அட்வான்டேஜஸ் இருக்கு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 50,000 ரூபாய் வச்சிருக்கிறதுமே ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நல்லதை மட்டுமே பார்த்தோம், கெட்டதையும் பார்த்துருவோம். ரிஸ்க், இதில் இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பேங்கிங் நிறுவனம். அதாவது பேங்க்குக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து டிடிஎஃப்சி இஸ் என்பிஎஃப்சி. இவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை வாங்குவாங்க, அதுக்கு உண்டான வட்டி விகிதங்களை கொடுக்குறாங்க, அசலை கொடுக்குறாங்க. இதோட சரி, இது வந்து பேங்க் மாதிரி செயல்படாது. ஸோ பேங்க் இல்லை அப்படிங்கிறதுனால இதில் இருக்கிற சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நார்மலாக நீங்கள் எந்த ஒரு பேங்க்லையுமே டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்ட்டு உண்டான தொகைக்கு ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஒரு 5 லட்சம் ரூபாய்க்காவது டெபாசிட் பண்றவங்களுக்கு இன்சூரன்ஸ் உண்டு. அதாவது இயற்கை சீற்றங்கள்னால ஏதாவது ஒரு சேதாரம் ஏற்பட்டால் உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வரைக்கும் அப்படி கிளைம் பண்ண மாதிரி ஒரு தெரியல. சப்போஸ் யாருக்காவது கிடைச்சிருந்தது அப்படின்னாலும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பட் என்ன அப்படின்னா ஒரு சின்ன சேஃப்டி இருக்கு. இதுல அந்த விஷயம் இல்லை, இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இதுல இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் இருக்கு. இந்த டிடிஎஃப்சியுடைய
ரேட்டிங். நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த நிறுவனத்தை பற்றின ரேட்டிங் அப்படிங்கிறது முக்கியம். இதில் வந்து இந்தியாவுடைய ரேட்டிங் வந்து ஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டேபிளான விஷயம் நிறுவனம் தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்தியா ரேட்டிங்கில் மற்ற இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஷார்ட் டேர்முக்குமே இது A1 கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கேர் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரிய அளவில் கிடையாது. கேர் BBB ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு வந்து ஒரு சரியான ஒரு இதாக இல்லை. ஏன்னா டாப் லெவல் ரேங்கிங்கில் ஓகே நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறது வேற, பண்ணினாலும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறது வேற. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இவங்க BBB ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க, டாப் ரேட்டிங் கொடுக்கல. ஸோ அதுவும் ஒரு விஷயம். கேர் ரேட்டிங் A3 அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் டேர்முக்கு கொடுத்துருக்காங்க. அரசு நிறுவனம் தான், ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. இருந்தாலுமே அவங்க இந்த ரிஸ்க் என்னங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய முகவரி அப்படிங்கிறது தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். உங்களுக்கு ஃபுல் அட்ரஸ் இந்த ஸ்க்ரீனில் காட்டியிருப்பேன். வாலாஜா ரோட், சென்னை 6,02,000. ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப்பு, மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் காலையில் 10 மணிலிருந்து 5 மணி வரை, சனி ஞாயிறு விடுமுறை, பப்ளிக் ஹாலிடேஸில் க்ளோசிங் தான் இருக்கும். லஞ்ச் டைமு 1 மணிலிருந்து 1:30 வரைக்கும். இதுக்கு மேலே நான் கிளியராக சொல்ல முடியாது. உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். விருப்பம் இருந்தால் இது எல்லாத்துக்கும் நான் சாட்டிஸ்ஃபைடுப்பா, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு முறை சிந்திச்சுட்டு இது எல்லா நிறுவனங்களையும் விட, எல்லா வங்கிகளையும் விட பெஸ்ட்டு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னா பண்ணுங்கள். அது உங்களுடைய ஃபைனல் டெசிஷன். நாங்கள் வந்து எந்த நிறுவனத்திலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.